வெல்கம் டு ஐபிடி கேம்பஸ். நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திச்சிருக்கோம். இன்றைக்கும் நாங்கள் ஒரு புதிய விஷயத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு சொன்னால், இறந்த கால சொற்களை நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ ரைட், இப்போ நீங்கள் நேற்று ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கீங்க, அல்லது இன்றைக்கு காலையில் ஏதாவது ஒரு விடயம்னு செஞ்சிருக்கீங்க. ஸோ அதை நாங்கள் எப்படி இறந்த காலத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அன்றாட நேரங்களில் காலங்களில் நாங்கள் முடிச்ச விஷயத்தை எப்படி இறந்த காலத்தை வச்சு பேசுறேன். அதுல நான் நேற்று காலையில எழும்பினேன். அப்ப ඊයේ උදේ 6ට නැගිට්ටා. நேற்று காலையில 6 மணிக்கு எழும்பினேன். ரெண்டாவது விஷயம், முகம் வாய் கழுவினேன். முகுனன்னு சொல்றது முகம், கட்டன்னு சொல்றது வாய், சேதுவா கழுவினேன். இப்ப முகுன கட்ட சேதுவா, முகம் வாய் கழுவினேன். காலையில எழும்பி முகம் வாய் கழுவிட்டீங்க. தேநீர் குடித்தேன். தேநீருக்கு நாங்க சொல்லுவோம் என்னண்டு தே அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தே பியூவா, தேநீர் குடித்தேன் அப்படின்னு சொல்லி வரும். 9 மணி அளவில் சொல்லும் போது வித்தர் நவைட்டு வித்தர பறிப்பு இந்தியாப்ப கேவ. 9 மணி அளவில் பறிப்போட இடியப்பம் சாப்பிடும். அப்ப பறிப்பு எக்குன்னு சொல்றது பருப்புடன் இடியப்பம் சாப்பிடும். உடுப்பு கழுவினேன் அப்படி சொல்றீங்க. அதும்டிக்க சேதுவா, ஆடைகளை கழுவினேன். அந்த ஆடைகளை வெயில்ல காய போட்டேன். இப்ப நாங்க வெயிலுக்கு அவ்வன்னு சொல்றோம். இந்த இடத்துல வெயிலில் சொல்றதுனால அவ்வே வேலுவா. அதும்டிக்க அவ்வ வேலுவா, ஆடைகளை வெயிலில் காய போட்டேன். எங்க ஹோதகத்தான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? எங்க ஹோதகத்தா அப்படின்னு சொன்னா உடம்ப கழுவினேன் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து தான். எங்கன்னு சொல்றது உடம்புக்கு சொல்லுவோம், ஹோதகத்தா கழுவினேன். குளித்தேன் சொல்றத நாங்க அப்படின்னு சொல்லுவோம், எங்க ஹோதகத்தா அப்படின்னு சொல்லுவோம். மேற்கழின்னு சொல்லுவோம், அதுக்கு தான் சரியான நாங்க பயன்படுத்துவோம் எங்க ஹோதகத்தா. குளித்தேன் நேவான்னு சொல்லி பயன்படுத்துவோம். அப்ப எங்க ஹோதகத்தா உடம்ப கழுவினேன். அடுத்தது நீங்க சொல்றீங்க அதுக்கு பிறகு இட பாஸ்ஸே වැඩට ගියා, வேலைக்கு போனேன். இட பாஸ்ஸே වැඩට ගියා, அதுக்கு பிறகு வேலைக்கு போனேன், වැඩට ගියා. பகல் உணவுக்கு දවල් කෑමට சொல்றது பகல் உணவுக்கு மாலு ஹொத்தத் எக்க, மீன் சொதியோட, ஹொத்தன்னு சொல்றது கறி, சொதி, எக்க பத் கேவா, சோறு சாப்பிட்டேன். சரியா? அப்ப நாங்க இப்ப பார்த்தது இந்த இறந்த காலத்துல பயன்படுத்தக்கூடிய வினை சொற்களை எப்படி ஒரு நடந்து முடிந்த விஷயத்துக்கோ அல்லது எங்களோட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில நடந்து முடிய விஷயத்துக்கு நாங்க பயன்படுத்துறோம்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு இந்த 8 பாக்ஸ் மெத்தட்ல நாங்க பயன்படுத்த பெயர் சொற்களும் அதோட சம்பந்தப்பட்ட காலங்களை நாங்க பயன்படுத்தி இந்த பயிற்சியை செஞ்சிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இறந்த காலம் செஞ்ச விடயங்களை இவ்வாறு செய்யணும். ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.